என்னப்பா ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தலைவர் ஃபோட்டோ போடலை, வராருன்னு போஸ்டர் ஓட்டல, வாழ்க வாழ்க அது போடலை, தலைவரை பற்றி கோஷம் போடலை, விக்டிம்ஸை இதுவரைக்கும் பாதிக்கப்பட்ட மொத்த விக்டிம்ஸை மேலே ஏற்றிருக்கிறாங்க. அங்கங்கே தடை போட்டு வேனை அரெஸ்ட் பண்ணி எந்த வாகனத்தையும் மூவ்மெண்ட் வரவிடாமல் பண்ண பிறகும் நடந்தே 10,000க்கும் அதிகமான மக்கள் வந்து நின்றுட்டாங்க. பெண்கள் நின்றுட்டாங்க, கையில் குழந்தைய வச்சுட்டு வந்து நின்றுட்டாங்க. இது எல்லாமே புதுசாக இருக்கிறதால நவீன குளிர் ஜுரத்தில் வந்த நம்மளுடைய ஆளும் கட்சிக்கு இதை பார்த்து அந்த உளவுத்துறை கொஞ்சம் திகைத்து போனது உண்மை. போராட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ். அது உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. இதை அவங்களும் தெரிந்து வைத்திருப்பார்கள், அறிந்து வைத்திருப்பார்கள். ஆனால் இப்படி போராடுறது அரசியல்னு யாராவது சொன்னாங்கன்னா நீங்கள் சொல்லிக்கங்க மேடம். இவங்களை அரசியல் பண்ணுறாங்க, இவங்க வந்து இதை வச்சு இவங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறவங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்லணும். 24 குடும்பங்கள் ஒரு மகனை இழந்திருக்கு, ஒரு அப்பாவை இழந்திருக்கு, ஒரு சகோதரனை இழந்திருக்கு. அந்த 24 பேரினுடைய ஃபேமிலிக்காக ஏன் இது வரைக்கும் யாருமே அரசியல் பண்ணல? மக்கள் பிரச்சனைக்காக பேசக்கூடிய இதே திமுகவினுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்நேரம் பண்ணியிருக்குமா இல்லையா? குறைந்தபட்சம் இந்த 24 பேருடைய ஃபேமிலிக்கு இப்படி நாங்கள் பண்ணோம்ல, இதற்கு ஒரு வரவேற்பாக சொல்லியிருக்குமா இல்லையா? இங்கே அரசியல் என்பது என்ன தெரியுமா? நானும் பண்ண மாட்டேன், நீயும் பண்ணக்கூடாது. யார் பாஸோ பாஸுக்கு விசுவாசமாக இருக்கிறது தான் அரசியல் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது கிடையாது. இங்கே சாமானிய மக்களுக்கான குரலற்றவர்களின் குரலாக ஒழிப்பது தான் அரசியல். அதை நாங்கள் பண்ணுவோம். எவ்வளவு தடைகள் போட்டாலும் ஆர்ப்பாட்டத்தில் கொண்டு வெறும் கோஷம் போடாமல் விக்டிம்ஸை வெளி உலகத்திற்கு காட்டுவது தான் அரசியல். அதை நாங்கள் பண்ணுவோம். எவ்வளோ சிறுமை பண்ணாலும், பீலிட்டில் பண்ணாலும்